பொதுவான ஆளாக நம்ம பேசினோம்னா என்ன பேசிட்டாங்க? ஏன் இவர் வந்து அரசாங்கத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கலையா? இவ்வளோ எங்கேருந்து அவங்க மாமனாரோ அவங்க மாமனாரோடைய அப்பாவோ இல்லை யாரோ எல்லாம் பெரிய கோடீஸ்வரன்லாம் பிறந்தாங்களா? எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்தது? இவங்களெல்லாம் பார்த்து நம்பி ஏமாந்துடக்கூடாது. தமிழ் சொல்லுவாங்க, ஆனால் இவங்க பார்த்தா வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கிற நடைமுறை. மனுநீதி சோழனுக்கு மகனாக பிறந்திருந்தா நேரம் தேரை ஏற்றி கொண்டிருப்பார் மனுநீதி சோழன் இவரை. ஓகே, இவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தனால இவர் பழச்சி போய்கிட்டு இருக்காரு. அதனால இவர் ஒன்றும் லீகல் நோட்டீஸு அனுப்பி மற்றவங்களை வந்து அட்டாக் பண்ணுறாராம்மா. தௌலத்தை வந்து பேசுது பாரு, சாப்பிட்டா. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து ஒரு நோட்டீஸ், அதாவது என்னென்னா சோஃபா நோட்டீஸ்லாம் போய் சேர் நோட்டீஸ்லாம் போய் இப்போ தாவேகா அமைச்சர்களுக்கு திரு சபரீசன் அவர்கள் யார் அப்படின்னா நம்ம முன்னாள் சிஎம்மோட மாப்பிள்ளை, அவர் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்குறார். ஸோ உங்கள் மேலே வந்து நான் டிஃபமேஷன் பண்ணுவேன் அப்படின்னு அந்த வழக்கை பற்றி நம்மளோட சீனியர் மூத்த வழக்கறிஞர் திரு சரவணன் ஐயா அவர்களோட கலந்துரையாடுறோம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். இப்போ வந்து நோட்டீஸ் வந்து என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். இது எப்படி பார்க்குறது சார்? அதாவது எழுத்துரிமை பேச்சுரிமை கண்டிப்பாக இந்தியாவில் உண்டு. என்னை பற்றி நீ பேசக்கூடாது, நான் பெரிய ஆள், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு எந்த விதம் இல்லை. சும்மா நோட்டீஸ் வேணால் அனுப்பிக்கலாம். நோட்டீஸ்னால் அதுக்காக இவர் இறுதி தீர்ப்பா அப்படிலாம் கிடையாது. இவருக்கு என்னென்னா இப்போதைக்கு அவருக்கு ஒரு ஸ்டண்ட் தேவைப்படுது. இப்போ எல்லாரையும் பற்றி பேசுகிறாங்க, என்ன கொடுமையாக இருக்குது, எல்லாரையும் பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, என்னை பற்றி ஏன் பேசலை, நானும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு அனுப்பிச்ச நோட்டீஸாக தான் பெரும்பாலும் இது இருக்குமே தவிர ஒன்றும் என்ன அவதூறாக பேசிட்டாங்க உண்மை தானே. பெரும்பாலும் எல்லாமே இருக்கிறதெல்லாம் உண்மை தான். அங்கொன்றும் இங்கே ஒன்றும் மானே தென்மானே மானே பொன்மானே தேனேன்னு எதையாவது ஒன்று போட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். தவிர எனக்கு என்னென்னா இதில் வந்து இன்னொரு கருத்து இருக்குது. அந்த முன்னாள் அமைச்சராக இருந்த தாமோ அன்பரசன் அவர்கள்லாம் இது ஒரு நாய் ஆட்சி அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இது மக்களையே வந்து அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் இருந்தது. இதை விடவா அவங்க தவறாக பேசிட்டாங்க? அதாவது மக்களை எல்லாரும் சேர்ந்து கேவலமாக பேசுகிறது வந்து அப்போ மக்கள்லாம் ஒன்றா திரண்டு ஒரு லீகல் நோட்டீஸாக அனுப்ப வேண்டியதான் எல்லா அரசியல்வாதிகளுக்கும். பொதுவாக சொல்ல போனால். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து நான் தாவேக்காவையும் தான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த டான்ஸ் மாஸ்டரு ராகவா லாரன்ஸ் அவர் சொல்லலையா? அது நாய்க்கு பிஸ்கட் போடணும், இன்னொரு நாய்க்கு வந்து பிரியாணி போட்டால் அது கம்முன்னு இருக்குமா? பேசலாமா? அது ரொம்ப கேவலங்கட்ட செயல் அது. ஓகே, அதை மாதிரி தான் ஒன்று எல்லாருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மேடைக்கு வந்தோடனே வாய்க்கு வந்தபடி பேசுறது. ஆனால் இவர் சபரீசன் நோட்டீஸ் விடுறதெல்லாம் வந்து நம்ம அதை ஏற்றுக்கவே முடியாது. ஓகே, இந்த இடத்துல பொதுவான ஆளாக நம்ம பேசினோம்னா என்ன பேசிட்டாங்க? ஏன் இவர் வந்து அரசாங்கத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கலையா? இவ்வளோ எங்கேருந்து அவங்க மாமனாரோ அவங்க மாமனாரோடைய அப்பாவோ இல்லை யாரோ எல்லாம் பெரிய கோடீஸ்வரன்லாம் பிறந்தாங்களா? எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்தது? திருட்டு ரயிலேருந்து வந்து வரலாறு இருக்குது. கேட்டால் அது இதுன்னு வந்து 1008 வரலாறை வச்சுக்கிட்டு இவங்க பேசக்கூடாது. 25 வருஷம் இவங்க புகழ் ஓங்கும். இல்லை, நிறைய பேர் வந்து யூடியூப்ல திட்டி தீக்கணும் சார், ஒரு 25 வருஷத்துக்கு திட்டினா தான் சார் மனசாருன்றாங்களே. கண்டிப்பாக 25 என்னை பொறுத்த வரைக்கும் 50 வருஷம் வரைக்கும் இவங்களெல்லாம் திட்டி தீக்கணும். ஊரெல்லாம் எல்லா இடத்துலையும் அவங்க அப்பா பேரை வச்சாச்சு. ஓகே, முன்னாள் நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து இப்போ அவர் சபரீசன் அவர்களோட ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் கொடி கட்டி இந்த 5 வருஷம் பறந்தது. பின்ன என்ன, அவ்வளோ பணம் சம்பாதிக்க வேண்டியது, ஊரெல்லாம் கூறு போட்டு விற்க வேண்டியது, இத்தனை வேலையை செஞ்சுவிட்டு கடைசியில் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இஷ்டத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. அவரு நீதி கொடுத்துட்டாரு. அவர் காந்தி அப்படின்னு சொல்ல வர்றாரா என்னன்னு? ஆமாம், மனுநீதி சோழனுக்கு மகனாக பிறந்திருந்தா நேரம் தேரை ஏற்றி கொண்டிருப்பார் மனுநீதி சோழன் இவரை. ஓகே, இவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தனால இவர் பழச்சி போய்கிட்டு இருக்காரு. அதனால இவர் ஒன்றும் லீகல் நோட்டீஸு அனுப்பி மற்றவங்களை வந்து அட்டாக் பண்ணுறாராம்மா. இதெல்லாம் ஒரு கதைன்னு அதை வேற எடுத்துக்கொண்டு வந்து அதெல்லாம் வேஸ்ட். அவர் மனுநீதி சோழனுக்கு பிறக்காம மனு வாங்குறவருக்கு மருமகனாக வந்தனால அது வெறும் மனுவாகவே இருந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்குறேன். சும்மா ஒரு ஹைலைட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை அடுத்து நம்ம கட்சியை டேக் ஓவர் பண்ணணும்னு நினச்சி இதெல்லாம் ஒரு டிவி ஸ்டண்ட் வந்து பண்ணுறாரான்னு சிம்பிள் இல்லை. இவங்களுக்கு வந்து இந்த இப்போ இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து முதல் தலைமுறை
ஆட்கள் எல்லாருமே ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு மகன், ரொம்ப சாதாரண லைட்மேன், அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான ஆட்களுக்கு வாய்ப்பை கொடுத்து வந்திருக்காங்கல்ல. லீகல் நோட்டீஸ்னால் உடனே பயந்துருவாங்க. அட பாவி, இப்போ வந்து பெரிய ஒரு லீகல் டீமே இவங்க பின்னாடி இருக்குன்றதே தெரியல. அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு தெரியாமையே அவர் கனவுலகளே இருக்கார். ஏன்னா இவங்க மட்டுமா பண்ணுவாங்க? இவங்களுக்கு எவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஆலோசகர்கள் ஆகிருப்பாங்கலாம் தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பேர் ஆகிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இவரை மிரட்டிடலாம், நம்ம அடுத்து வந்துடலாம். இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் திமுககாரங்க சொல்கிறேன்னா இன்னும் 6 மாதம்தான், இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் மூடிடுவோம். இவங்க என்னமோ இவங்க கடையை மூடுற மாதிரி மூடிடுவோம். இதே பேச்சு தான் எங்கே கேட்டாலும். எப்போவுமே இந்த திமுகவுக்கு ஒரு குணம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஆச்சு 6 மாதத்தில் வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ 5 வருஷம் இலவகாத்த கிளி மாதிரி வந்தார். மக்கள் பரிதாபப்பட்டு தெரியாமல் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அதுவும் என்னாச்சு அப்படின்னா, இந்த புயல் நின்றவனுக்கு வேட்டியே பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி குளத்தூர் தொகுதியே பிஞ்சுக்கிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் தீர்ப்பை கொடுத்தாங்க. இவங்க திமுககாரங்க கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு. ஆனால் இப்போ அப்படியே தேன் ஒழுகிற மாதிரி, அதாவது சிங்கப்பூர் ஆயிடுச்சாமா. அதாவது நாரி கிடக்கு, குளத்தூரே கேவலப்பட்டு கிடக்கு. ஒருவேளை அவர் இந்த மலேசியாவில் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு ஒரு முன்னாள் அமைச்சர், அவரை பற்றிக்கு சொல்கிறதுக்காக பேசியிருப்பாங்களோ? இவங்கெல்லாம் கற்பனையிலே வாழ்கிறவங்க. கற்பனையிலே வாழ்ந்து நம்ம குளத்தூர் சிங்கப்பூர் ஆயிடுச்சு, சிங்கப்பூரை கேவலப்படுத்திட்டாங்க மொத்தத்துக்கு. ஓகே, சிங்கார சென்னையாக இருந்ததை இவங்க சீர்கேடான சென்னையாக மாற்றினது தானே பிரச்சனையே. ஐயோ, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு காசை வாங்கி எங்கே போடணும், கல்லாவில் போடணும்னு அவங்க கல்லாவில் போட்டுக்கிட்டாங்க. உண்மைதான். வேற எங்கேயும் இல்லை. அதை காசை பற்றி பேசினா மட்டும் உடனே நோட்டீஸ்னால் எல்லாரும் பயந்துருவாங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க? எல்லாருக்கும் எழுத்துரிமை, பேச்சுரிமை இருக்குது இந்த நாட்டில். அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு, பேசிக் ரைட்டு மேலே யாருமே கை வைக்க முடியாது. பேசலாம், அவங்களோட பேசலாம். நீங்கள் உங்கள் தரப்பில் அது தப்பாக இருந்ததுன்னா தப்புன்னு நீங்கள் நிரூபிங்க, அவ்வளோதான். ஓகே, உங்கள் பேரில் நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்தது? பணம் நீங்கள் எங்கேயும் மரத்துலேருந்து காய்ச்சதா? எப்படி வந்தது உங்களுக்கு பணம்? உங்களுக்கு பேசிக் என்ன? எவ்வளோ முதலீடு போட்டீங்க? சும்மா இன்கம் டேக்ஸுக்காரங்களை வேணால் ஏமாற்றிடலாம், மக்களை ஏமாற்றவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி கீழே இறங்கியிருக்காங்க. மேலும் இந்த தவறை பண்ண இப்போ இருக்கிற இது 5 சீட் ஆயிரும். ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருந்தாங்கன்னா 5 சீட்டு 2 சீட் ஆயிரும். இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட நிலைமை திமுக வந்துக்கிட்டே இருக்குது, பின்தொடருது. ஓகே, அதனால் நியாயமாக நடந்துங்க மக்கள்கிட்ட பொய் சொல்லி இப்படி ஏமாற்றி. ஏன்னா உலகத்துக்கே தெரியுது இவங்க என்னென்ன சம்பாரிச்சாங்க, எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணாங்கன்னு. இப்போ என்னமோ புதுசாக ஒரு ஞானோதயம் பிறந்து நான் உத்தமராமா ஒன்றுமே நாங்கள் பண்ணாமல் அவதூறு பண்ணுறாங்களா? என்ன அவதூறு பண்ணுறாங்க? இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் திமுக காரங்களும் அதிமுக காரங்க தான் தாவேகா மேலே அவதூறாக அதை பண்ண மாட்டாங்க, உருப்பட மாட்டாங்க, இதை பண்ணலை, இப்படி பண்ணிட்டாராம். இப்படி பண்ணால் என்ன? அள்ளி வீசின சேரெல்லாம் மக்கள் சந்தனமாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குற மாதிரி. அதாவது இவங்க தாத்தா என்ன சொன்னார்? பாவாடை நாடாவை அவுத்துப்பார் தெரியும் அப்படின்னு சட்டசபையில் பேசினாள். இவங்க இதை பேசுகிறாங்க அதை பேசுகிறாங்கன்னு சொல்கிற இவங்களுக்கு எந்த வித யோகியதையும் கிடையாது. அதாவது ஜாடமாடையாக இந்த மாதிரி சிலேடையாக பேசுகிறதுக்கு அவர் தாத்தா சிலேடையாக தமிழ் ஆஹா என்ன ஒரு தமிழ், எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. தமிழ் அருமையான தமிழ்னு. அதாவது அடுத்து மகன் வராரு, அவர் பொம்பளை பிள்ளையில பார்த்து விரட்டுறாரு அப்படி இப்படின்னு. அடுத்து பேரன் வராரு, பக்கத்தில் இருக்க அமைச்சரை பார்த்து அழகான அமைச்சர் அப்படிங்கிறாரு. பாருங்க, குடும்பத்தில் எல்லாருமே இப்படி தான். அதனால் இவங்களுக்கு மாண்பு மரியாதையெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது மாதிரி இப்போ மருமகன் வந்துட்டார். அடுத்து அவர் என்னென்ன செய்ய போகிறாரோ யாருக்கு தெரியும்? இல்ல, அடுத்து இன்னொரு நிதி ஒன்று இருக்குது. ஆமாம், பின்னாடி வர்றதுக்கான நிதி. ஆமாம், இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நடக்கட்டும் பார்ப்போம். மக்கள் பாடமாக கொட்டுவாங்க. ஏற்கனவே உதவா நிதின்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அடுத்த ஒரு நிதியும் வேற வருது. ஏற்கனவே இருக்கிற நிதி பற்றாக்குறைக்கு தான் இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அப்போ கட்சி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இது ஒரு குடும்ப ஆட்சியாக தான் வச்சு ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு சபரீசன் அவர்களுக்கு இந்த வருமானமெல்லாம் போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியில் இந்த இடம் மாதிரி வந்துட்டாருங்களோ? இல்லை, அது சபரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரோட புத்திசாலி. எப்படி மாறன் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்களோ அதே மாதிரி சபரீசன் அண்ட் ஃபேமிலி அது ஒரு மாதிரி அவர் பணமே குறிக்கோளாக ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், தப்பு இல்லை. பட் எனக்குமே என்னென்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தப்பான ஐடியா கொடுத்து தாவேகா மேலே இதை போடு அதை போடு, இந்த நோட்டீஸ் அனுப்பு அதை அனுப்புன்னு சொல்லி ஒரு ஸ்டண்ட்டுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஏதோ ராங் ஐடியாவில் ஒரு தவறான ஒரு அட்வைஸில் இதை பண்ணுறாப்புல அப்படின்னு. ஏன்னா
வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தால் சபரீசனை பற்றி யாரும் பெருசாக பேச போகிறதில்ல. அப்படியே பேசி மங்கிரும், போயிடலாம். ஏதாவது நீ சொத்தை சம்பாரிச்சியா போய்கிட்டே இருந்தேன். ஆனால் திருப்பி நோட்டீஸ்னு ஒன்று போட்டு எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு போட்டு கிளறி விட்டாச்சு. இப்போ அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான் உள்ள இவனுக்கு எப்படி பணம் வந்தது, என்ன பண்ணாங்கன்னு. இப்போ வந்து ஒரு புது கூட்டணி திமுகக்குள்ள இருக்குது. அக்கா கனிமொழி, உதவாநிதி அவர்கள், மூணாவது சபரீசன் அவர்கள். இவர் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு இப்போ வந்து கட்சியோட எங்கெங்கெல்லாம் வந்து சீரமைப்பு பணிகள் தேவை. ஏன்னா இவங்க 3 பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி தனித்தனி துருவங்களாக இருந்தாங்க. இப்போ வந்து தோல்விக்கு அப்புறம் இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மக்கள் மனசில் நிற்கணுமே. ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து இந்த திமுக மு.க. ஸ்டாலினை பற்றி பேசவே வேண்டாம்னு நினச்சேன். அதில் பக்கத்தில் இருந்தவர் தான் சொன்னார் ஒருத்தர், என்னென்னா, ஐயோ நீங்கள் அப்படி மட்டும் இருந்துடாதீங்க, அவங்கள பற்றி பேசணும், ஏன்னா அவங்க பண்ண அநியாயம் அவ்வளோ, இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு கூட பேசிக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி. ஆனால் இன்னும் ஆறாத ஒரு புண்ணாக தான் இருக்குது இவங்களோட ஆட்சி. இவங்களோட ஆட்சி வந்து கண்டிப்பாக இன்னொரு 25 வருஷத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். எப்படின்னா, எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படிலாம் இருந்துச்சு, இப்படி இருக்காதீங்க அப்படின்னு இந்த திராவிட ஆட்சின்னு போட்டு மக்களை கொன்று, ஓகே, அவங்கள வந்து ரொம்ப திசை திருப்புறது. இப்போ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு அந்த இதை மறக்கிறதுக்காக வேறு ஏதோ ஒன்று போகும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க. இந்த திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியிலும் அப்படி தான் நடந்தது. அதனால் 2 ஆட்சி, இப்போ வந்து வேற ஒரு ஆட்சி இருக்குது. கொஞ்சம் 1 வருஷம் தான் வெயிட் பண்ணால் என்ன, வெயிட் பண்ணாமல் சும்மா வந்து மாற்றி வெயிட் பண்ணால் ஒரு வேளை நல்லதாக ஆட்சி செஞ்சுட்டா இப்போ எங்களோட பொழப்பெல்லாம் என்ன ஆகும்னு நினச்சிருந்தேன். எப்படி சார், அவங்க ஆல்ரெடி ஒரு திராவிட கட்சி எனக்கு தெரிஞ்சு எல்லாம் போச்சு, ஒரு 40% ஒட்டிகிட்டு இருக்குது. அதுவும் அவர் டிவி பார்க்காம இருக்கிறதுனால அதுவும் போனாலும் போயிடும்னு நினைக்கிறேன். இன்னொரு கட்சி எப்படியா இவன் நல்லது செஞ்சுட்டானா நம்ம மக்கள் மனசில் இல்லாமல் போயிடுவோன்னா அதுவும் இப்போ விரட்டிக்கிட்டே இருக்குது. இதில் நம்ம மறுமலர்ச்சி திராவிட அது வந்து அவர் வந்து இன்னமும் அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னு இன்னும், அதாவது ஆதியிலிருந்து நானும் மனசுல எவ்வளவோ இருக்கு டிவி பார்க்குற காலத்திலிருந்து நான் பார்க்குறேன். அந்த அரசியல் அறிவு அவர்கிட்ட இருந்து பெறவே முடியல. ஆமாம், அவர் என்ன சொல்றாருன்னு அவருக்கும் புரியல, நமக்கும் புரியல. இப்போ கடைசியில் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றாரு. ஒரு நிருபர் கேட்குறாரு, இந்த கூட்டணியில் இருந்தப்ப நீங்க அப்போ சொல்லியிருக்கலாமேன்னு. கூட்டணி தர்மத்துக்காக நான் வெளியில சொல்லலை, கூட்டணியை காப்பாத்தினேன், உனக்கு தெரியுமா, நீ வெளியில போ அப்படிங்கிறாரு. பாவம், அது வந்து காமெடி. அப்போ வந்து என்னன்னா, அதாவது கலைஞர் அவர்கள் விட ஒரு சிறந்த முதலமைச்சரா அவருடைய மகன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி எல்லா ஸ்டண்ட் ஷோவும் அவர் தான் பண்ணார். அவர் ஸ்லீப்பர் செல், திமுகவோட ஸ்லீப்பர் செல் அவர் தான். அவர் இருந்து அன்னைக்கு அதை சொன்னார். அன்னைக்கு பேசுனது அது போன மாதம், இது இந்த மாதம் வந்து இங்கே எப்படி வந்துட்டார். ஏன்னா இன்னைக்கு எப்படி மாற்றி பேசுவார்னு யாருக்கும் தெரியாது. மக்கள்கிட்ட இவங்கெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு காரணம், செல்வாக்கு குறையிறதுக்கு காரணமே அவங்களோட ஸ்டாண்டு, அவங்க நிலைப்பாடு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது தான். மாறிக்கிட்டே இருந்து இன்றைக்கி வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறாரு. அப்போ பேரை மாற்றிக்க சொல்லுங்கள். இப்போ திராவிடம் தான் ஏமாத்துனாங்க அப்படின்னோன்னா அவரை பேரை மாற்றிக்கிட்டு மதிமுகவுக்கு பதில் வேறு ஏதாவது மறுமலர்ச்சி தமிழக முன்னேற்ற கழகம் அது மாதிரி எதையாவது நம்ம பேரை மாற்றிக்கிட்டு போக வேண்டியதானே. இவங்கெல்லாம் அன்னன்னைக்கு பேச்சு, அன்னன்னைக்கு நம்ம பேசுனா சோறு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நைட்டு விடிஞ்சா போச்சு, அவ்வளோதான். மறந்துடுவாங்க மக்களை வந்து கேவலமாக முட்டாளாக நினைக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். மக்கள்லாம் மறந்துடுவாங்க. இன்றைக்கி திமுகவை பற்றி புகழ வேண்டியது, நாளைக்கு வந்து தாவேக்காக புகழ வேண்டியது, நாளன்னைக்கு வேறு யாராவது வந்தாங்கன்னா விஜயெல்லாம் வேஸ்ட்டு, விஜயெல்லாம் நான் தெரியாதனமாக கூட்டணி ஒரு இதுக்காக வந்துட்டேன், அதனால் அப்படி வாழ்நாள் தவறு. ஆமாம், வாழ்நாள் தவறு, இன்னமே கூட இருந்ததுன்னு சொன்னாலும் சொல்லுவார். ஒரு நேரத்தில் நடுவுலேயே ஒரு நாள் என்ன வேலைக்கு போவார்னா ஒரு தவறாக பேசினார். நீங்கள் பழைய வீடியோவில் அதெல்லாம் இருக்குது நிறையா. இப்போ கருணாநிதியே அவர் என்னென்னா அவருடைய பழைய வேலைக்கு போவார் அப்படின்ட்டார் டக்குன்னு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு பெரிய மனுஷன் இப்படி பேசலாமா, தொழிலை வச்சு செய்யக்கூடாது அதுன்னு. அன்னைக்கு வந்து கருணாநிதியை பற்றி அவதூறாக பேசினப்ப அப்பையும் நான் வந்து சொன்னேன், இல்லை இவர் வந்து தப்பாக பேசுகிறாரு, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி செய்யக்கூடாது. அப்படி தொழிலை வச்சு செஞ்சாங்கன்னா உண்மையிலே மக்கள் வந்து அவங்களெல்லாம் ஓரங்கட்டப்படுவாங்க. இப்போ சமீபத்தில் சங்கரன் கோயிலுக்கு போயிருந்தாங்க. சங்கரன் கோயில் அந்த ஏரியாவில் தென்காசி போகிறது குற்றாலத்துக்கு போகும்போது இவரும் 4 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க. எப்பேற்பட்ட தலைவர், துண்டை இப்படி அப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். செந்தமிழில் தான் பேசுவாங்க. ஆனால் கேட்குறதுக்கு தான் ஆள் இல்லை. இன்றைக்கி ஊரை ஏமாத்துறதுக்காக அந்த தமிழை பயன்படுத்திக்கிட்டாங்க. தமிழை பேசி இவங்கெல்லாம் வந்து மக்களை ஏமாத்தினாங்க, இப்போயும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களே இவங்களெல்லாம் பார்த்து நம்பி ஏமாந்துடக்கூடாது.
தமிழ் தமிழ் சொல்லுவாங்க, ஆனால் இவங்க பார்த்தா வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கிற நடைமுறை. இன்றைய நிகழ்வு வந்து இவங்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமாக ஒரு முடிவுக்கு வந்தது. அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நம்ம டிஸ்கஷனில் இருப்போம் சார். பொதுவாக இன்னொரு கேஸ் ஒரு ஹிஸ்ட்ரி வந்தது, அது அடுத்த வீடியோவில் ஒரு கேள்வியாக முன்வைக்கிறேன். பொதுவாக அரசியல் அறிவை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் அப்படிங்கிறது ஒரு கருப்பு மற்றும் வெள்ளை, உங்களுக்கு தூய்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அல்ல இரவு நேரத்தில் நடக்கிற டிஸ்கஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை ரெண்டையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதே இந்த சேனலோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தாராளமாக நீங்கள் அரசியல் எங்களோட ஆய்வில் பின்தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.